பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி ஒரு யூடியூபர் சமீப காலத்தில் ரொம்ப தவறாக பேசப்பட்டது. அவர் மீது இன்ன வரைக்கும் ஒரு கைது நடவடிக்கையோ ஒரு வழக்கு பதிவோ எதுவுமே பண்ணல. இதற்கு காங்கிரஸ் சைட்லேருந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு கண்டனமும் தெரிவிக்கப்படல. திரும்பவும் சொல்றேன் சார், ஒட்டுமொத்தமான குற்றச்சாட்டு சொல்ல, ஒட்டுமொத்தமாக அதுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க, நான் என்ன செய்யறேன்னு நான் சொல்றேன். அதுதான் சார் என்னோட கேள்வி. ஐயா வேலுசாமி அவர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? காமராஜர் தனி மனிதர் அல்ல, தமிழகத்தினுடைய அடையாளமே அவர் தான். நீங்க மற்றவன மாதிரி ஒரு சிலை வைக்கணும் உடனே வைக்கணும்னு சொல்ல மாட்டேன். மூளை இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க எந்த அணைக்கு முன்னால போய் நின்றாலும் அந்த மதக திறந்த உடனே துள்ளி குதிக்கிற தண்ணியை பார்த்த உடனே காமராஜ் சொல்றது தெரியும். மூளை இருக்கிற அவ்வளவு எங்க ஊர்ல பிஹெச்ஆருக்கு முன்னாள்னா அங்கிருந்து மேலே போற புகையை பார்த்தாலும் காமராஜ் போறது தெரியும். தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் அங்க இருக்கிற பள்ளிக்கூடத்தை காலேஜை தட்டினான்னு டுக்னு காமராஜ் தான் வரும். அந்த அளவுக்கு எங்கு போனாலும் அவருடைய நினைவை ஒதுக்கிட்டு யாரும் பார்க்க முடியாது. ஏங்க 65 வருஷத்துக்கு முன்னால ஆசியாவிலே உயரமான தொட்டி பாலம் போயிருக்கீங்களா? கன்னியாகுமரியில போய் பார்த்துருக்கேன் சார். அந்த பாலம் இன்னமும் அப்படியே இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒண்ணுதான், சமீபத்தில் வேற வழி இல்லை, எல்லாத்தையும் சொல்றதை விட ஒரு 3 மாசம் முன்னாடி ஒரு வெள்ளம் வந்துச்சா தென்பண்ணை ஆத்துல. அந்த வெள்ளத்தில் பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. 16 கோடி ரூபாய்க்கு கட்டின ஒரு பாலம் திறந்து 2 மாசம் தான் ஆச்சு. அது கரைஞ்சு போச்சா? நான் எல்லாம் கரெக்டா தான் சொல்றேன். கரெக்டா சொல்றேன். அந்த வெள்ளம் எப்படி வந்தது? காஷ்மீர் ஏரியாவில் மழை பெஞ்சது. அங்க இருக்கிற அணையில முழு கொள்ளளவு எட்டிச்சு. முழு கொள்ளளவு எட்டியதற்கு பின்னாலும் அதற்கு மேல் தேக்க முடியாதுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணீரை திறந்து விட்டாங்க. அந்த கொஞ்சம் தண்ணீர்ல 16 கோடி ரூபாய்க்கு கட்டின அந்த பாலம் கரைஞ்சு போயிடுச்சு. ஆனால் 65 ஆண்டுகளுக்கு முன்னால் காமராஜரால் கட்டப்பட்ட அந்த அணைதான் சாத்தனூர் அணை. அந்த சாத்தனூர் அணை முழு கொள்ளளவு எட்டுகிற போதும் அப்படியே இன்னமும் நிற்கிறது. எவனாவது முட்டா பயல்க போய் பார்த்துட்டு வரட்டும். இது ஒன்றே போதும். யார் காமராஜ், அதற்கு பின்னால என்ன நாட்டுக்கு சீரழிவு, இந்த தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த காமராஜரை பற்றி ஒருவன் கேவலமாக பேசுகிற போது ஏன் நடவடிக்கை எடுக்கிறேன்னு கேட்குறீங்க. அதைத்தான் நீங்க ஆழமா பார்க்கணும். யாரும் கேட்காம இல்ல, நீங்க அப்படியே எல்லா தமிழ்நாடு முழுக்க போங்க. அத்துணை மாவட்டங்களிலும் அங்க இருக்கக்கூடிய எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இதுவரை ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. இல்ல நாம் புரிஞ்சுக்கிறது சரியா தப்பான்னு மட்டும் சொல்லுங்க. நாடு முழுக்க இவ்வளவு எதிர்ப்பு பண்ணாலும் இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா அவனை பேச வச்சதே இவங்க தானோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு.